அனைவருக்கும் வணக்கம். திருப்பூரிலிருந்து எஸ் தியாகராஜன். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு மீன ராசி அல்லது மீன லக்னம். இந்த ரெண்டு பேர்த்துக்குமே இந்த பலன் பொருந்துமுங்க. மீனம்ங்கிறது நீதி, நேர்மை, நியாயம், ஒழுக்கம், யாரையும் ஏமாற்றக்கூடாது, ஒரு நல்ல நிலைமையில் வாழணும் அப்படிங்கிற ராசி இந்த மீன ராசிங்க. ஒரு 10 பேர் டீ குடிக்க போகிறீங்கன்னா உடனே ஓடி போய் காசு தரக்கூடிய ராசியும் இந்த மீன ராசிங்க. அடுத்தவனை பசி அப்படின்னு தெரிஞ்சால் எவரால் முடிஞ்சதை தூக்கி தரக்கூடிய ராசி இந்த மீன ராசி. உண்மையாக சொல்ல போனால் மீன ராசி ஒரு அருமையான ராசிங்க. ஆனால் இவங்களுக்கு பாருங்கள், நைட்லேயும் இவங்க பலம் பெறுவாங்க, பகல்லையும் பலம் பெறக்கூடிய ராசி இந்த மீன ராசிங்க. இது ஊமை ராசின்னு சொல்லுவாங்க, வளர விடாத ராசின்னு சொல்லுவாங்க. வளர விடாத ராசி, நம்ம வளர மாட்டோம், அடுத்தவங்களை வளர்றதை வேடிக்கை பார்க்கக்கூடிய ராசி இந்த மீன. ஊருக்கெல்லாம் நல்ல புள்ள, வீட்டுக்கு சரியில்லை, அந்த மாதிரி ஒரு அமைப்பு இவங்ககிட்ட உண்டு. வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி இவங்களுக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணுமுங்க. இன்னொன்று, பதப்படுத்தக்கூடிய தொழில் எதுவானாலும் செய்யலாமுங்க. ஒரு நல்லா பதப்படுத்தி ஒரு பொருளை விற்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி தொழில் இவங்க நல்லா இருக்குமுங்க. ஒரு தொழிலை விட்டுட்டு இரண்டாவது தொழில் செஞ்சால் அதில் அவர் டெவலப் ஆவார். மீனராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஒரு தொழில் செய்கிறாங்க, அது வேண்டான்னு உதறி விட்டு முழுசாகவே தள்ளி விட்டு போட்டு புதுசாக ஒரு தொழிலை ஆரம்பித்து செஞ்சாங்கன்னா அதில் டெவலப் ஆகக்கூடிய அமைப்பு இந்த மீனராசிக்காரங்களுக்கு உண்டுங்க. அதே மாதிரி தந்தையை தாயை பிரிந்து வாழக்கூடியதை சொல்லும். அப்படின்னா வெளிநாட்டில் போய் நான் வேலை செஞ்சேன், வெளியூரில் போய் நான் வேலை செஞ்சேன் அப்படிங்கிறத சொல்லுங்க. இன்னொன்று, இந்த மருத்துவ செலவு இருக்குங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்குது. இந்த கால்வலி மெயின் இவங்களுடைய பிரச்சனைங்க. மருத்துவ செலவு இருந்துகிட்டே இருக்குங்க. இவங்க ராமனுடைய பாதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று, அல்லது அடிப்பிரதர்சனம் கோயிலில் போய் எங்காவது இந்த அடிப்பிரதம் காலில் ஒட்டி முட்டி நடந்து போவாங்க இல்லைங்களா, அடிப்பிரதர்சனம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டிங்கன்னா இந்த மீனராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், விருட்சிகம், மகரம், கும்பம். இவங்கெல்லாம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ராசி. நிறைய விஷயங்கள், அதாவது இவங்க எந்திரிக்கணும், வளரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு சொல்லுங்க. நன்றாக ஊர் சுற்றக்கூடிய ராசி இந்த மீனராசி. இதுதான் ஒரு மீனராசியினுடைய ஒரு எளிமையான பலன் தான். இது முழு பலன் கிடையாதுங்க, இது பொது பலன். உங்கள் ஜாதகத்தில் முழுமையாக பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு சுய ஜாதகம் பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.